அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான அறிவிப்புகளையும் நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்னு. அதுல பார்த்தீங்க அப்புட்ன்னா, கடந்த வாரம் வெளியான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, அதாவது இதுநாள் வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துல உள்ள வேலைவாய்ப்புகள அவங்களே தேர்வு வச்சு ஃபில்லப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வேலைவாய்ப்புகள முதல் முறையா டிஆர்பி மூலமா எடுக்கப் போறாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து கல்லூரிகள், அதாவது அரசு அதாவது கவர்ன்மென்ட் அப்ரூவ்டு இல்ல, அரசினுடைய உதவி பெறக்கூட ஒரு கல்லூரி இருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கவர்ன்மென்ட் எய்டட் காலேஜ். அது வந்து பிஇயா இருக்கலாம், அதாவது டிப்ளமோவா இருக்கலாம், இன்ஜினியரிங்கா இருக்கலாம், ஆர்ட்ஸா இருக்கலாம், சயன்ஸா இருக்கலாம். இந்த மாரி அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்கு இல்லையா? அதுல உள்ள எல்லா போஸ்ட்டுமே, அதாவது ஆபீஸ் போஸ்ட்ல இருந்து லைப்ரரியன், அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், கார்டனர், ஓஏ, வாட்ச்மேன், அசிஸ்டன்ட் புரொஃபசர், லெக்சரர் இந்த மாரி என்னென்ன போஸ்ட் இருக்கோ, அத்தன போஸ்ட்டுமே அவங்களே எக்ஸாம் வச்சு அவங்களே அவங்களே போஸ்டிங் போடுவாங்க. இது வந்து இப்படி பண்ணக்கூடாது. இது வந்து முறையா வந்து நீங்க எக்ஸாம் வச்சு தான் போடணும் டிஆர்பில அப்படின்னு நம்ம சேனல்ல ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அந்த வீடியோ லிங்க்லாம் நான் கீழ குடுத்துருக்கேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பி மூலமா தான் எக்ஸாம் வைக்கணும். ப்ரீவியஸ்ல அதாவது கவர்மெண்ட்ல உள்ள எல்லா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல உள்ள வேலைவாய்ப்புகள டிஆர்பி மூலமா தான் நிரப்பணும். அவங்களே வந்து எடுத்து போடக்கூடாது. அது வந்து ஒரு ஒரு ப்ராப்பரா இருக்காதுன்னு சொல்லி, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ப்ரீவியஸா ஒரு ஒரு 1 இயர் பிஃபோர்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, அதே மாரி இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக இதுவரைக்கும் நிரப்பப்பட்ட அந்த போஸ்ட்ட என்ன பண்றாங்கன்னா, முதல் முறையா வெளிய கால் பண்றாங்க. வெளியனா என்ன, அவங்க இல்லாம நம்மளுடைய டிஆர்பி வந்து எக்ஸாம் நடத்துறாங்க. ஸோ, அதான் போட்டிருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இதான் போடுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுவரைக்கும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருந்த இந்த டீச்சிங் ஸ்டாஃப் மட்டும். அசிஸ்டன்ட் புரொஃபசர் அப்புறம் அதர் டீச்சிங் ஸ்டாஃப் வேக்கன்ஸிய முழுக்க முழுக்க டிஆர்பி மூலமா ஃபில்லப் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில ஒரு கமிட்டி இருக்கு. சிண்டிகேட் ஓகேங்களா? அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க சிண்டிகேட்ல. அவங்க என்ன பண்ணாங்க இதுக்கு அப்ரூவல் பண்ணிட்டாங்க. அதாவது அப்ரூவல் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிண்டிகேட்ல உள்ள மெம்பர்ஸ் வந்து இதுக்கு ஓகே பண்ணனால, முதல் முறையா எல்லா போஸ்ட்டையுமே ஃபில்லப் பண்ணாம, டீச்சிங் போஸ்ட்ட மட்டும் அதாவது அசிஸ்டன்ட் புரொஃபசர் அண்ட் அதர் டீச்சிங் போஸ்ட்ட மட்டும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, டிஐ மூலமா ஃபில்லப் பண்ண போறாங்க. ஸோ டிஆர்பி மூலமா வச்சாங்கன்னா, அது ஒரு ஒரு இதா நியாயமா இருக்கும், ஒரு நேர்மையா இருக்கும் அப்படின்னு ஏன்னா வந்து டிஆர்பின்னா எல்லாருக்குமே வைப்பாங்க. எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஒரு இதா இருக்குன்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாம டிஆர்பி வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஏற்கனவே இந்த மாரி கவர்மெண்ட்ல இன்ஜினியரிங் காலேஜு, அப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே அவங்க தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அவங்களே வச்சா நல்லா இருக்கும்ன்னு சொல்லி, அவங்க இன்ஃபார்ம் பண்ணி இந்த என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிஆர்பிய வைக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து கடந்த வாரம் வெளியான அறிவிப்பு. இப்ப அந்த அறிவிப்பினுடைய நீட்சியாக டிஆர்பி என்ன பண்றாங்கன்னா, டிஆர்பி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு தான் இது. இதுல பார்த்தீங்க அப்டின்னா, ஏற்கனவே நம்ம அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக வந்து 24/11/2023 அன்னைக்கு வெளியான ஒரு அறிவிப்பு என்ன அப்டின்னா, அதுல 232 அப்பாயின்ட்மென்ட்ஸ் டூ த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் புரொஃபசர், அசிஸ்டன்ட் லைப்ரேரியன், அசிஸ்டன்ட் டைரக்டர். இந்த இந்த விதமான 3 விதமான வெவ்வேறு போஸ்ட்டுகளுக்கு 232 வேக்கன்ட்டுக்கான ஃபில்லப் பண்ணக்கூடிய அறிவிப்பு வெளியாச்சு. இந்த அறிவிப்பு வெளியாகும்போது, இந்த இந்த வேக்கன்சிய வந்து அவங்களே வந்து எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ற மாரி இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிருச்சு அப்டின்னா, கவர்ன்மெண்ட் என்ன முடிவு பண்றாங்க அப்டின்னா, இத டிஐவி மூலமா தான் ஃபில்லப் பண்ணணும் அப்டின்னு கவர்ன்மெண்ட் முடிவு பண்ணனால, இந்த அசிஸ்டன்ட் புரொஃபசர், அசிஸ்டன்ட் லைப்ரேரியன், அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த போஸ்ட்டுகள டிஆர்பில வந்து எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ணிக்கிறலாம். எப்ப அப்டின்னா, வரக்கூடிய ஏப்ரல் 5, ஏப்ரல் 6 இந்த 2 நாட்கள்ல வந்து எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ண கவர்ன்மெண்ட் ஓகே பண்ணிட்டாங்க. அப்ப
இதுநாள் வரையில அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமே எடுத்துக்கொண்டிருந்த அ வைத்த தேர்வுகள, வேலைவாய்ப்புகள, இனிமே டிஐவி மூலமா ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. ஓகேங்களா? இன்னொன்னு என்ன அப்படின்னா, இவங்க இந்த எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் கால்ஃபர் ஆகும்போது, அவங்க டைரக்ட்டாவே அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த அப்ளை பண்ணவங்க மட்டும் தான். இந்த எக்ஸ்ட்ரா யாருமே இப்ப அப்ளை பண்ண முடியாது. அப்ப 24, 11, 23 அன்னைக்கு வெளியான அந்த அறிவிப்பின்படி யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ, அப்படியே என்ன பண்ணாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, இப்ப அது வந்து டோட்டலா அவங்கள்ட்ட இருந்த அப்டேட் என்னன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, டிஆர்பி போயிடுச்சு. ஸோ டிஆர்பி என்ன பண்ட்டாங்கன்னா, அவங்க வைக்க போறாங்க. ஏப்ரல் 5, ஏப்ரல் 6 எக்ஸாமு. அந்த ஏப்ரல் 5க்கு ஒரு 7 நாளைக்கு முன்னால அந்த ஹால் டிக்கெட் வந்து வெளியாகும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். ஆனா இன்னும் இன்னும் எப்புட்ன்னா, இதே மாரி இவங்க பண்ண மாரி இவங்க மட்டும் இல்லாம, தமிழ்நாட்டுல உள்ள அரசு உதவி பெறும் இந்த மாரி ஆர்ட்ஸ் காலேஜு, சயன்ஸ் காலேஜு, இன்ஜினியரிங் காலேஜு, அப்புறம் வந்து பாலிடெக்னிக் காலேஜு இவங்க எல்லா இதுலயும் இந்த மாரி போஸ்ட் இருக்கு. இந்த எல்லா போஸ்ட்டையுமே இப்படி ஃபில் அப் பண்ணணும் டிஆர்பி மூலமா. அதுக்கு இந்த கவர்மெண்ட் முடிவு பண்ணணும். அது மட்டும் அல்லாம, அரசு உதவி பெறும் இந்த டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா? யுனிவர்சிட்டி. அவங்களும் என்ன பண்ணணும்னா, இந்த போஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா எக்ஸாம் வச்சு போடணும் டிஆர்பி மூலமா. ஸோ, இந்த டீச்சிங் போஸ்ட் மட்டும் இல்லாம, ஆபீஸ்ல உள்ள ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், அசிஸ்டன்ட் அப்புறம் வந்து இந்த ஓஏ போஸ்ட், கார்ட்னர் போஸ்ட் இந்த மாரி ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒவ்வொரு டிப்ளமோ காலேஜ், ஒவ்வொரு ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ், ஒவ்வொரு டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த அதாவது பிரைவேட் பத்தி நான் சொல்லல. அரசு உதவி பெறும் கல்லூரிகள்னு சொல்லக்கூடிய இதுல எதெல்லாம் வருதோ, அதுல பார்த்தீங்கன்னா, குரூப் 2 லெவல்ல, குரூப் 4 லெவல்ல, அப்புறம் வந்து நம்மளுடைய ஏஇ லெவல்ல, ஜேஇ லெவல்ல, அந்த பே ஸ்கேல் லெவல்ல பல 100 போஸ்ட் இருக்கு. அதெல்லாம் இவங்க எடுத்து ப்ராப்பரா ஃபில் பண்ணாலே, இந்த டிஆர்பில எக்ஸாம் வரிசையா வந்துட்டே தான் இருக்கும். டிஆர்பில எக்ஸாம் வச்சு எத்தனையோ வருஷமாச்சு. எக்ஸாம் வச்சா ரிசல்ட் வராது. அது வேற விஷயம். ஆனா எக்ஸாம் அனவுன்ஸ் பண்ணா எக்ஸாம் வந்தாலும் படிப்பாங்க இல்லையா? ஸோ அதனால இந்த முடிவு நல்ல முடிவு. இதே மாரி எல்லாரும் கொண்டு வரணும். இப்ப எப்படி 232 போஸ்ட் மட்டும் அவங்க எக்ஸாம் சர்டிஃபிகேட் கொண்டு வராங்க டிஆர்பில. அதே மாரி மத்த எல்லா போஸ்ட்டையுமே வந்து முழுக்க முழுக்க நம்முடைய அரசு தேர்வு வாரியங்கள் மூலமா ஃபில் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாரி இப்ப எப்படி டீச்சிங் போஸ்ட்ட வந்து இவங்க இப்ப எப்படி ஃபில் பண்றாங்களோ டிஆர்பி மூலமா, அதே மாரி அங்க உள்ள இந்த மத்த ஓஏ போஸ்ட்டு, கார்ட்னர் போஸ்ட்டு, வாட்ச்மேன் போஸ்ட்ட வந்து எம்ப்ளாய்மென்ட் மூலமா போட்டா, அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி அந்தந்த காலேஜ் ஆபீஸ்ல உள்ள அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, டைப்பிஸ்ட் போஸ்ட்ட வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, டிஎன்பிசி மூலமா ஃபில் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். வேலைவாய்ப்பும் அதிகமாகும். இன்னும் வந்து போஸ்ட் எண்ணிக்கை இன்கிரீஸ் ஆகும். அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத இந்த அரசாங்கம் பண்ணுவாங்க. ஒருவேளை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இந்த மாரி பண்றாங்க, செய்றாங்க, போறாங்க. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து வந்து அவங்களே எக்ஸாம் வச்சு அவங்களே போஸ்டிங் போடுறாங்க. அது எப்படி நியாயமாகும்? அப்படிலாம் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அன்னைக்கு நம்ம போட்டது, இன்னைக்கு எப்படி ஒரு ஆஃப்டர் 1 இயர் கழிச்சு இது வந்து அ இப்ப எப்படி இது நடக்குதோ, இனி வருங்காலங்கள்லயும் இந்த எல்லா பல்கலைக்கழகங்களிலும் நடக்கும் அப்படின்னு நெனைப்போம். ஒவ்வொரு போஸ்ட்டும் முக்கியமானது தான். ஒருத்தருக்கு ஒரு போஸ்ட் கிடைச்சுச்சு அப்படின்னா, அவருக்கு மட்டும் இல்ல, அவரால பயன்பெறக்கூடியவங்க, அவங்க ஃபேமிலியே முன்னேறும் இல்லையா? அதனால அத கொண்டு வரணும். ஸோ அதுதான் நம்மளுடைய எண்ணம். அதனால நம்ம வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல நம்ம ஷேர் பண்றோம் அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து என்னுடைய இது. ஸோ அதனால வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. வேற எதுவும் கிடையாது. கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணுவோம். தேங்க் யூ.